உனக்கு பெண்டாட்டிய போல ஒரு அகங்காரியை நான் ஒரு இடமும் கண்டதில்ல பாத்தீங்க. ஏன் அப்படி சொல்லுது? நீயே பாரு எப்ப உம்முன்னு நடக்கியது. கொஞ்சம் சிரிச்சு பேசினாதான் என்ன, சிரிச்சா வாயில முத்து கீழே விழுந்துருமா? என்ன உனக்கு? எனக்கு அம்மையை பார்க்க போன கேவல மாட்டா இருக்கு. இல்லையா அப்படி கேக்குறியா? இங்க பாத்தீங்க, நீ அவியல்கிட்ட சிரிச்சு பேசியதே இல்லையா? நீ எப்ப அவியல்கிட்ட பேசினாலும் சிரிச்சுதான் பேசணும் சொல்லியாச்சு. மருமோள என்ன மாமியே, என்ன மருமோள கறி வச்ச? மீன் கறி வச்சிய மாமியே? மருமோள என்ன மாமியே, வெளியில நல்ல வெயில இருக்கு, அலக்கிச்சுல துணி எடுத்து விரிச்சப்படாத. சரி மாமியே. மருமோள என்ன மாமியே? என்னம்மா மருமகன் சிரிச்சு பேசினாளா? ஓ, நான் இவ்வளவு சின்னவரும் அவங்கள்ட்ட சிரிச்சு பேசவே இல்லையா? ஏங்கா என்ன நான் என்னதுனால நீ கேட்க மாட்டியா? நீ இன்னும் அம்மாட்ட சிரிச்சு பேசல அப்படிதானே? நாளை ரெண்டு அம்மாட்ட நல்லா சிரிச்சு பேசணும் சொல்லியாச்சு. அவன் நாளை ரெண்டு நல்லா சிரிச்சு பேசுவா என்ன? அக்கா நாங்க கன்னியாகுமரிக்காக போறோம், சாயங்காலம் தான் வருவோம், வீட பாத்துக்கிட்டுங்க. என்ன சந்தைவனம் சின்ன இல்ல இடத்துல வாங்கணும். என்ன இளவங்களை வாங்குங்க. என்னாச்சு இவளுக்கு? இனி நான் ஏதாவது வாங்கிட்டு வந்த அப்புறம் இதுல இருந்து கனா குணான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது சொல்லியாச்சு. சரி, கோழி வச்சுட்டு கேட்ட அடிச்சே சூடு குறவில்லை, இனி சூடெல்லாம் விச்சாவகா. அப்ப மாற்ற செடு கேட்டா எதுக்கு இனி கொலஸ்ட்ரால் பிடிச்சு சாவகா? என்னாச்சு இவளுக்கு? அப்ப ஆட்டரைச்சல் கேட்டா ஆட்டரைச்சு தீர விலை குறவு, இனி இருக்க பணத்துக்கெல்லாம் ஆட்டரைச்சு எடுத்து தீருங்க. இனி அடுத்த நாள் மண்ணை வாரி வச்சு தின்னல. அப்ப மீன் வாங்கட்டா? வாரத்துல 6 நாள் மீன் தின்னப்பறம் மதியாவே இல்லையா? அவியல ஒரு மீன். ஒவ்வொரு வீட்லயும் போய் பாருங்க, மாப்பிள்ள மாதிரி பெண்டாட்டி மாதிரிலாம் எப்படி எல்லாம் வச்சிருக்கணும்னு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை எங்கெல்லாம் கூட்டிட்டு போறான்னு தெரியுமா? ஒருத்தனோட பெண்டாட்டி மாதிரில வச்சு தாங்கியானுவா. இங்க என்னன்னா மீன் வாங்குவோமா இறைச்சி வாங்குவோமான்னு கேட்டு நிக்கியது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கன்னியாகுமரி போமா திப்பரப்பு போமான்னு கேட்கியதான் இல்ல, கூட்டிட்டு போறதில்ல. எல்லாம் என்ன தலையெழுத்து. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தேதி 5 ஆச்சு, இது ஏன் ஒன்னும் செல்லாம இருக்குண்ணா? ஒருவேளை நான் கேட்கட்டு இருக்கணுமோ? எதுக்கும் இருக்காம கேட்டு பார்த்தாலோ? சரிங்க, என்ன தேதி 5 ஆச்சு. தேதி 5 ஆச்சுன்னா அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? ஏன்னா சம்பளம் எப்படி கையில தெரியல, அக்கௌண்ட்ல போட்டு தெரியல? சம்பளமா எதுக்கு? நான் உங்கள்ட்ட அன்னைக்கு சென்னையில வீட்டுல வேலை செய்ய சம்பளம் தரணும்னு. எனக்கு என்ன கண்டிப்பா சம்பளம் வேணும். சம்பளம் தரல நான் ஜீவ. சம்பளம் தரையிலன்னா வீட்டுல ஒரு வேலை செய்ய தர மாட்டேன். சோற வச்ச மாட்டேன், துணி இழக்க மாட்டேன், பாத்திரம் கழுவ மாட்டேன், ஒரு வேலை செய்ய தர மாட்டேன். என்ன வேலை நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது.
ஒன்னும் அவிச்சா இல்லையா? ஒன்னும் அவிச்சா இல்லையா? சம்பளம் தராம கிள்ளி துண்டு எடுக்காது. சம்பளம் தருங்க, அதுக்கப்புறம் தான் வேலை. உண்மையாவா? கண்டிப்பா வேலை செய்ய மாட்டேன். உனக்கு சம்பளம் தானே வேணாம், வா. இப்படி வருங்க வலிக்கு. சம்பளம் தானே கேட்ட, என்ன கொஞ்சம் வா வைப்போம். ஒன்ன போல ஒரு வேலைக்காரர் இனி இந்த வீட்டுக்கு வேண்டாம். நான் வேற ஒரு வேலைக்காரர் வச்சுக்கலாம். என்ன எங்கெங்கெல்லாம் சம்பளம் தர இடத்துல வேலை செய்ய, எனக்கு நீ வேண்டாம். உனக்கு வீட்டுல வேலை செய்ய சம்பளம். ஹலோ, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ? ஜேருங்க, இன்னும் போகலையாகா? போ காத்து வரட்டு. ஜேருங்க, என்ன நான் உள்ள போட்டா? சம்பளம் கேட்க பண்டாட்டி எனக்கு வேண்டாம். சம்பளமா? யாரு கேட்டது? நான் சும்மா தமாசுக்கு இல்ல சென்னை, அத ஒண்ணு நீங்க காரியமா எடுத்துட்டீங்களா? உள்ள போட்டா? சரி போ. உங்களுக்கு திண்ணறி எலும்பு கடையில குத்திய நாளியாக்க இப்படி எல்லாம் செய்திய. உங்களை இங்க மலை மறைச்சிய வேலையா? படிச்சது தெரிஞ்சா படிச்சது அவ்வளவு மாட்டி. படிச்சது மாட்டீங்கன்னா வீட்டுல இருக்கண்டா, எங்கெங்கெல்லாம் பேருங்க. படிச்சாத பிள்ளை எனக்கு வீட்டுக்கு வேண்டாம், போங்க போங்க. எங்கேயாவது போய் உங்க பாடம் நீங்க பாத்துக்கிடுங்க. இனி எனக்கு இப்படி 2 பிள்ளைய வேண்டாம். கம்பெடுக்க முன்ன போனி இறங்கி உங்களுக்கு கொள்ள. மரியாதையா பேருங்க, தொலிய உரிச்சு போடுவேன். போவே இல்லையாங்க இன்னும்? எங்க யாரும் போறது? பாட்டி வீட்டுக்கு போமா? தாத்தா அடிச்சு போட எதுக்கு வந்தேன்னு கேட்ட என்ன சொல்லியது? ஏன் 2 பேரும் பேக்க வாங்கிட்டு வெளில நிக்கிறிய? அம்மா வீட்டுல இருந்து விரட்டி விட்டது. விரட்டி விட்டதா? ஆமா, நீங்க என்ன செய்திய? படிச்சேலேன்னு. நீங்க அங்க என்ன செய்திய? படிச்சாத்த கழுதையில்ட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? நீங்க உள்ள வருங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க, 2 பேரும் எங்கெங்கெல்லாம் கொண்டு விட்டுட்டு வந்துருங்க. ஹலோ, கருங்க சந்தையில ஒண்ணும் கொண்டு விட்டுட்டு வந்துடாதுங்க, வீட்டுக்கு வந்துருவோம். மார்த்தாம கழிஞ்சு அந்த பக்கம் எங்கெங்கெல்லாம் கொண்டு விட்டுட்டு வந்துருங்க. சரி, இந்த ஒரு தடவை விடு, நான் அவள்கிட்ட பேசுறேன். பேசியதெல்லாம் கொள்ளலாம். ஒழுங்கா படிப்பால் ஒழுங்கு மட்டும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேன். அம்மா சொன்ன கேட்டியே இல்ல? இனி ஒழுங்கா படிப்பியலா? படிக்கலாம். எத்தனை மணி நேரம் படிப்பிய? 10 மணி நேரம் படிக்கலாம். காலத்து எத்தனை மணி எழுந்து போய்? 4 மணிக்கு. 4 மணி எழுந்து போய் இல்ல? சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணி இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சிடுங்க. இனி படிச்சிருந்துல சாமி கண்ணை குத்தி போடும். இனி அவ்வளவு ஒழுங்கா படிச்சேன்னா நீங்களும் சேர்ந்துதான் வெளியில போவீங்க. சொன்னதை கேட்டே இல்ல. இனி நீங்க ஒழுங்கா படிச்சலன்னு நம்ம 3 பேரும் வெளியில போக வேண்டிய வரும். சரி, இந்த ஒரு தடவை உள்ள போங்க. ஹலோ, சரிங்க, யாரு வந்துருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்குது மருமோன. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் அம்மையை சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். அது தின்னு கந்திரியா பார்க்கலையா? இறைச்சி எடுத்தா போதுமா, ஒரு நாள் மண்ணை அடிச்சிருமே. நான் உங்க 2 பேரும் பார்த்துட்டு போலாம் தான் மருமோனை வந்தேன். இல்லாம நான் எதையும் எதிர்பார்த்துட்டு வரையில. நான் போறேன் நம்மள. சரி அம்மா. மாமியே, நான் சொன்னது தப்பான நினைச்சதுங்க. என்ன மாமியே? அதுக்கு ஒண்ணும் இல்ல மருமோனை. என்ன மாமியே? மருமோனை
என்ன எப்படிங்க மாமி? வேண்டாம் மருமகனே. மாமி முவா வச்சதுன்னு நான் படியே பாடுபாடாதா நீங்கள் வருவீன்னு தெரியும் பார்த்துருங்க. நான் அதனால இறச்சி எடுத்து கொடுத்தேன். ஏதோ வீடியோ பார்த்துட்டு பாவக்காயை போட்டு கரைய தெரியா பார்த்துருங்க. என்ன இதை பிடிங்க போகிற வழியில் இதங்க கடை 2 பிரியாணி நின்றுட்டு போங்க. என்ன அம்மா சாப்பிட்டுட்டு போடி. போட்டு என்ன ஆஸ்பத்திரி போக்கணும் நேரம் இல்லை. இறைச்சியும் பாவக்காய் போட்டா வச்சேன். மருமோ இருந்தனால நான் தப்புச்சேன். வேணுமே நீ வச்சுக்கணும்.